ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். இன்று 15/1/2019 செவ்வாய்க்கிழமை தை 1. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வளர்பிறை நவமி திதி இரவு மணி 12:46 வரை, நட்சத்திரம் அஸ்வினி மதியம் 1:56 வரை, பின்னர் பரணி, யோகம் சித்தம் காலை மணி 6:51 வரை, பின்னர் சாத்தியம் மறுநாள் காலை 5:37 வரை, பாலவகரணம் மதியம் மணி 12:48 வரை, பின்னர் கௌலவம் இரவு 12:46 வரை, ராகு காலம் மதியம் 3:10 முதல் மாலை 4:35 வரை, யமகண்டம் மாலை 9:26 முதல் 10:52 வரை, குளிகை மதியம் 12:18 முதல் 13:44 வரை, சூலம் வடக்கு. சுதந்திர தாகமுடைய ஓரளவு செலவாளியுமான மேஷராசி அன்பர்களே, இன்று உயர் போகம், சந்ததி விருத்தி, மந்திர சித்தி, பதவி உயர்வு என ராஜயோகம் தரும் நாள். வருமானம் பெருகும், பயணங்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும், ஆரோக்கியம் மேம்படும், நண்பர்கள் சந்திப்பு மகிழ்ச்சி தரும், மனைவியின் ஒத்துழைப்பும் ஆறுதலும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். குடும்பத்தில் குதூகலமும், அனைத்து வகை இன்பமும், நல் உணவும், நிம்மதியான தூக்கமும், வஸ்திர லாபமும் கிடைக்கும். நறுமணப் பொருட்களும் ஆடம்பர சாதனங்களும் சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி ஏற்படும். விருந்தினரை உபசரிப்பதில் வல்லவர்களான ரிஷபராசி அன்பர்களே, இன்று புதிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். முறையற்ற வழிகளில் பணம் வரலாம். உறவுகளிடையே மனக்கசப்பு உருவாகும். கோபத்தை குறைத்தால் நன்மை ஏற்படும். குறிக்கோளற்ற அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. எதிலும் சலிப்பு, டென்ஷன், தலை சுற்றல், காய்ச்சல், தூக்கமின்மை ஆகியவை ஏற்படும். சமயோஜித புத்தியுடன் செயல்படுவது சங்கடங்களை தீர்க்கும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வீண்வாதங்களால் பிறருடன் மனஸ்தாபம் ஏற்படும். மாணவர்களின் கடின உழைப்பே அவர்களின் கல்வி கடல் கரை சேர உதவும். எளிதில் ஏமாற்றிவிட முடியாத சேவமனைப்பான்மை உடைய, வீட்டை சுத்தமாகவும் அழகாகவும் பராமரிக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். அரசிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் அனைத்தும் தடையின்றி கிடைக்கும். கல்வியில் தேர்ச்சி உண்டு. பல வகைகளிலும் பண வருமானம் வந்து குவியும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. நண்பர்கள் சந்திப்பு நலம் தரும். ஆரோக்கியம் மேம்படும். நினைத்த காரியங்கள் நினைத்தது போல் நடக்கும். புத்தி சாதுரியம் மற்றும் வாக்குவன்மையால் பொருளாதார நிலை மேம்படும். வியாபாரம் தொழிலில் வரவு அதிகமாகி மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் நிலவும். மாணவர்கள் கல்வியில் உயர்வடைவார்கள். நேர்மையான, உண்மையான, பிடிவாத குணமுடைய கடகராசி அன்பர்களே, இன்று உத்தியோக வாய்ப்புகள் பிரகாசமாய் இருக்கும். வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். அரசு ஆதரவால் முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். ஆணையிடம் அதிகார பதவிகள் கிடைக்கலாம். பரிசு பொருட்கள் மற்றும் அன்பளிப்புகளை அடைவீர்கள். தொழிலில் புதிதாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றி தரும். வாக்குவன்மையால் வளம் பெருகும். சுற்றுவட்டாரத்தில் புகழ் ஓங்கும். பெரிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வகையில் கையில் காசு புரளும். மனம் விரும்பிய மங்கையின் அருகாமை மகிழ்ச்சி அளிக்கும். மாணவர்களின் முன்னேற்றம் சிறப்பானதாக அமையும். தீரம் மிக்க சமூக பொறுப்பை உணர்ந்த சிம்மராசி அன்பர்களே, இன்று தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகள் உருவாகும். கோவில், குளம் போன்ற திருப்பணிகளில் ஈடுபடுவதால் புகழ் ஓங்கும். வெற்றிகரமான தொழில் முன்னேற்றமும் இனிய பயணங்களும் ஏற்படும். தனவிருத்தியும்
தொலைதூரப் பயணங்களால் நன்மையும் ஏற்படும். பொன்னும் பொருளும் சேரும். புது வீடு கட்டவோ வாங்கவோ யோகம் ஏற்படும். புதிய வேலையில் பதவி உயர்வு எல்லாமே தேடி வரும். சாதாரண உணவுக்கு பதிலாக சிறப்பான சுவைமிக்க உணவுகளை உண்பீர்கள். உயர் ரக வாகனங்கள் அமையும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி கொடி நாட்டுவீர்கள். நடுத்தரமான தோற்றமுடைய நீள்வட்டமான அல்லது சதுரமான முகமுடையவரும் நளினமான பெண்களைப் போன்ற அசைவுகளை உடையவருமான கன்னிராசி அன்பர்களே, இன்று பிறருக்கு தீமை செய்யாத நல்லெண்ணங்களை கொள்வது நல்லது. அடக்கம் அமரருள் உயிக்கும். எனவே அதிகாரிகளிடம் அடக்கமாகவும் பணிவுடனும் நடக்கவும். நேர்மையுடன் இருங்கள். பண இழப்பை தவிர்க்க எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். எதிர்பாராத செலவுகள், நெஞ்சுவலி, வயிறு சம்பந்தமான உபாதைகள் மற்றும் தேவையற்ற அவமானங்கள் ஏற்படும். நியாயமாக நடக்க வேண்டிய நாள். கோபத்தால் குழப்பங்கள் ஏற்படலாம். மனைவியின் கலகத்தால் உறவுகளுக்குள் குழப்பம் ஏற்படும். அக்கம் பக்கத்தாருடன் அளவாக பேசி பழகவும். மாணவர்கள் துடுக்குத்தனம் செய்தால் தண்டனை உறுதி. மனைவியை காதலால் ஆராதித்து மகிழ்பவரும் நவநாகரிக ஆடைகள், இசை, நடனம், களியாட்டக் கூடங்கள் என அழைத்துச் செல்பவருமான துளாராசி அன்பர்களே, இன்று கல்வியில் உயர்வு காரணமாக மனத்தெளிவு ஏற்படும். வாகன போஜன சுகங்கள் கூடும். அரசாங்க உதவிகள் தாமதமின்றி கிடைக்கும். அந்தஸ்து உயரும். இன்பச் சுற்றுலா செல்வீர்கள். வாகன யோகம் ஏற்படும். நல்ல வருமானம் மற்றும் உறவுகளை சந்திப்பதனால் மகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும். படுக்கை சுகங்கள் கிடைக்கும். வீட்டில் மங்கள காரியங்கள் சிறப்புற நடக்கும். கால்நடை செல்வங்கள் பெருகும். அரசு பதவி கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் கூடும். தொழில், வியாபாரம் ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஏற்றமான காலமாதலால் நல்ல முன்னேற்றங்களை காண்பீர்கள். சேவை மனப்பான்மையுடன் இருப்பவர்களுக்கு வம்பு வழக்குகள் குறையும். மாணாக்கர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். எல்லாவற்றிற்கும் கச்சை கட்டி வாக்குவாதம் செய்பவரும் ஏமாற்றுக்காரருமான விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று எல்லா வளமும் பெறும் இனிய நாள். உல்லாச பயணங்களால் உள்ளம் மகிழும். புதுப்பெண்கள் சிநேகமும் தனக்கென தனி வீடும் அமையும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் குதூகலமாய் நிறைவேறும். எதிரிகள் பணிவர். சிறப்பான பலன்களே சித்திக்கும். புதிய சொத்துக்கள் அமையும். நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். நல்ல நண்பர்களின் நட்பும் சந்தோஷமும் ஏற்படும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். உயர் ரக ஆடை ஆபரணங்கள், போகப் பொருட்கள் ஆகியவை கிடைக்கும். பல புண்ணிய காரியங்களில் மனம் ஈடுபடும். வாக்கு நாணயமும் தேவதா பக்தியும் பெருகும். மாணவர்களின் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். தத்துவம், ஞானம், வேதாந்தம் ஆகியவற்றில் ஈடுபாடுடையவரும் தர்மசாஸ்திரம், பொருளாதாரம் ஆகியவற்றில் வல்லவருமான தனுசு ராசி அன்பர்களே, பயணங்கள் மற்றும் செயல்பாடுகளில் தடைகள் ஏற்படலாம். கட்டுக்கடங்காத செலவுகள் ஏற்படும். வீட்டிலும் வெளியிலும் பலவித சமாளிக்க முடியாத இன்னல்கள் ஏற்படும். எனவே விடாமுயற்சியை கடைப்பிடிப்பது நல்லது. தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். குணம் கெட்ட பெண்களின் தொடர்பு குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தலாம். சிலருக்கு முறைமீறிய காதல் ஏற்பட்டு கட்டாய திருமணத்தில் முடியலாம். சோம்பேறித்தனம் அதிகமாகி எந்த செயலிலும் மனம் ஈடுபடாத சூழ்நிலை உருவாகும். மாணவர்களுக்கு கடின உழைப்பே கல்வியில் முன்னேற்றத்தை தரும். சோழியின் குடுமி சும்மா ஆடாது என்பது போல் எவரிடமும் ஆதாயம் இல்லாமல் எந்த உதவியும் செய்யாத மகர ராசி அன்பர்களே, இன்று அன்னையின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தடைப்படும் காரியங்களைக் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். முயற்சி திருவனையாக்கும். எனவே முன்னேற முயலுங்கள். வெற்றி உங்கள் பக்கம்.
எல்லோரையும் சந்தேகப்படும் குணம் ஏற்படும். தூக்கம் கெடும். சந்தோஷமற்ற வாழ்க்கை அமையும். தைரியமும் தெம்பும் குறையும். தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகளால் சறுக்கல்கள் ஏற்படலாம். பிறர் பணிகளில் தேவையற்ற தலையீடு செய்யாமல் ஒதுங்கியிருப்பதே நல்லது. உங்கள் வேலைகளில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். அடிக்கடி பயணங்களும் அலைச்சலும் அதிகம் ஏற்படும். மாணவர்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் பேச்சுக்களை கேட்டு நடப்பது உயர்வை தரும். நேர்மை, ஒழுக்கம், உயர்கல்வி, நற்குணம், அறிவுத்திறன், வாக்குவன்மை, ஸ்திரபுக்தி உடையவருமான கும்பராசி அன்பர்களே, இன்று அன்பு சகோதரர்களால் அதிக உதவி உண்டு. எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் எளிதில் வெற்றி கிடைக்கும். மனைவியின் உதவி பெற்று மகிழ்வீர்கள். தன்னம்பிக்கை கூடும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். வெற்றி மேல் வெற்றி, அதிக தனலாபம், புதிய நண்பர்களும் கிடைப்பர். இன்பமும் ஏற்றங்களும் ஏற்படும். மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் நிலவும். தனதானிய விருத்தி, உத்தியோக லாபம், தொழில் அபிவிருத்தி, பெண்களால் முன்னேற்றம் ஆகியவை ஏற்படும். போதிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். பிள்ளைகள் படிப்பிலும் தொழிலிலும் முன்னேற்றம் அடைவார்கள். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவி உறவு மேன்மை அடையும். மாணவர்களின் புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். பருத்த வாளிப்பான உடல் தோற்றமும் கீர்த்தியும் உடைய மீனராசி அன்பர்களே, இன்று சமாளிக்க முடியாத செலவுகள் ஏற்படும். நண்பர்களுடன் சுமூகமாக இருந்தால் கருத்து வேறுபாடு ஏற்படாது. எனவே வார்த்தைகளை கட்டுப்படுத்தவும். இன்று சுமாரான பணவரவுள்ள நாள். ஆயினும் மனசஞ்சலங்களும் ஏற்பட வாய்ப்புண்டு. சிலருக்கு வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஏற்படலாம். எடுத்த காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். சுக சௌக்கியத்திற்கு பங்கம் விளையும். எதிர்பார்த்த இனங்களில் பணவரவு தாமதப்படும். எதையும் சாதிக்கும் திறமை பெறுவீர்கள். தர்ம காரியங்களில் நாட்டம் இராது. சகோதரர் அல்லது தாய் தந்தை ஆகியோருக்கு பீடு ஏற்படும். மாணவர்கள் அக்கறையுடன் படித்தால் அதிக மதிப்பெண் பெறலாம்.